வயதாவதை தடுத்து நிறுத்தி எப்பவும் இளமையாவே இருக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? ம். ஆனா அப்படி வயதாவதை மொத்தமா உடம்புல தடுத்து நிறுத்தினா அது கேன்சரா, அதாவது புற்றுநோயா மாறி உங்க உயிருக்கே உழைவைக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ம். கண்டிப்பா. நெறைய பேருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கும். ஆமா. முதுமைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாபமோ வியாதியோ கிடையாது. அது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கவசம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த தேடல்ல நாம அலச போற விஷயம் இதுதான். மருத்துவர் ஆண்ட்ரூ வெயில் எழுதிய ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம தேடல் இருக்க போகுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் இது. வயதாவத பத்தின நம்ம பயத்த போக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டி. சரி, இதை கொஞ்சம் விரிவாக அலசுவோம். ஆண்ட்ரூ வெயில் தன்னோட 60வது பிறந்தநாள் அன்னைக்கு உணர்ந்த ஒரு விஷயத்த இந்த குறிப்புகள்ல பகிர்ந்திருக்காரு. அன்னைக்கு காலையில அவர் எழுந்து கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்க்கறாரு. முகம் என்னவோ நேத்து இருந்த மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஆனா உள்ளுக்குள்ள நெறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் இல்லையா? கரெக்ட். 1970கள்ல எடுக்கப்பட்ட தன்னோட பழைய புகைப்படங்களை எடுத்து பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த படங்கள்ல இருந்த அடர்த்தியான கருப்பு தாடிக்கும் இப்போ கண்ணாடியில தெரியற வெள்ளை நிற தாடிக்கும் உள்ள வித்தியாசம் அவரை மலைக்க வைக்குது. ஆமா. அந்த நேரத்துல தான் நமக்கு வயசாகுதுங்கிறத பல பேருக்கு உரைக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல புதுசு புதுசா சில வலிகள், முந்தி மாதிரி ஓடியாடி வேலை செய்ய முடியாத ஒரு சின்ன சோர்வு, இது எல்லாமே சரி நமக்கு வயசாயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை அவருக்கு உணர்த்தியிருக்கு. உங்களுக்கு எப்போதாவது ஐயோ நமக்கு வயதாகி கொண்டே போகிறதே என்ற கவலை வந்திருக்கா? அப்படியானால் இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கானதுதான். அவரு சொல்ற அந்த அனுபவம் ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான். ஆனா, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, முதுமைங்கிறது ஒரு 60 வயசுலயோ, இல்ல 65 வயசுலயோ திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கிற ஒரு வீழ்ச்சின்னு நெனைக்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல ரிட்டையர்மெண்ட் ஆகுற மாதிரி திடீர்னு வயசாயிடும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதேதான். அது வரைக்கும் நாம ரொம்ப இளமையா இருக்கோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வயசாகிறது அப்படின்னு ஒரு மாயை இருக்கு. ஆனா, உயிரியல் ரீதியா அதாவது பயாலஜிக்கலா பார்த்தோம்னா, முதுமைங்கிறது நாம தாயின் வயிற்றுல கருத்தரிக்கும் போதே தொடங்கிற ஒரு தொடர் பயணம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்லுன்னு கேட்டா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. முதுமைங்கிறது கருத்தரிக்கும் போதே தொடங்கிடுதுன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் இந்த ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல பல மில்லியன் டாலர் பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கே, அதெல்லாம் என்ன? ம். அது ஒரு பெரிய வியாபாரம். வயதாவதை தடுக்கும் கிரீம்கள், அப்புறம் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி, ஸ்பெஷல் சீரம், இதெல்லாம் என்ன வயதாவதையே ரிவர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் சும்மாவா? முதுமையை எப்படி எதிர்கொள்வதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அறிவியல் பூர்வமா பயாலஜிக்கல் ஏஜிங், அதாவது உயிரியல் முதுமைனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். உயிரியல் முதுமை அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. இந்த செல்கள் தங்களத்தானே பிரிச்சுக்கிட்டு பெருக்கிக்கிட்டே இருக்கும். ஓஹோ, செல் டிவிஷன் ஆகிறத சொல்றீங்க. ஆமா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த செல்கள் தங்கள பிரித்து பெருக்கிக் கொள்ளும் தன்மையை இழந்துடும். இது அறிவியல்ல செனசென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த செல்கள் பிரிவது அப்படி நின்னுடும். அதாவது செல்கள் அதோட வேலை நிறுத்திடும்னு சொல்றீங்க. கரெக்ட். மருத்துவர் வெயில் இத ரொம்ப அழகா ஒரு கீழைத்தேய தத்துவவாதியோட மேற்கோளை வச்சு விளக்குறாரு. உச்சி நேரத்து சூரியன் மறையத் தொடங்குகிறது, பிறக்கும் மனிதன் இறக்கத் தொடங்குகிறான் அப்படின்னு. இதுதான் இயற்கையோட எழுதப்படாத நியதி. இருங்க, எனக்கு இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. வயதாவதை தடுக்கிறது இயற்கைக்கு முரணானதா இருக்கலாம். ஆனா அந்த செல்கள் தொடர்ந்து பிரிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன தப்பு? ரொம்ப நல்ல கேள்வி. ஒருவேளை செல்கள் வயதாகாம அழியாம தொடர்ந்து பிரிஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம என்றென்றும் இளமையாவே இருக்கலாமே. அந்த ஆன்டிஏஜிங் கம்பெனிகள் சொல்ற மாதிரி செல்களை சாகாம பாத்துக்கிட்டா நமக்கு நல்லது தானே? இங்க தான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க கேட்ட மாதிரி செல்கள் முதிர்ச்சி அடையாம, அதுக்கு அழிவே இல்லாம, தொடர்ந்து கட்டுப்பாடில்லாம பிரிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ரொம்ப இளமையா தெரியுமா? இல்லவே இல்ல. அத உயிரியல்ல இம்மார்டலைசேஷன், அதாவது மரணமில்லா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி கட்டுப்பாடில்லாம செல்கள் பிரிஞ்சுகிட்டே இருக்கிறதோட மறுபெயர் தான் கேன்சர் அல்லது புற்றுநோய். அட கடவுளே, கேன்சரா? ஆமா, செல்கள் வயதாகாம தொடர்ந்து பெருக்கிக்கிட்டே இருக்கிறது மனித உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து. அதனால முதுமைங்கிறது ஏதோ நமக்கு வந்த வியாதி கிடையாது. அது உண்மையிலே புற்றுநோயிலிருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி முறை, அதாவது எவல்யூஷனரி டிஃபென்ஸ். வாவ்! அப்போ செல்கள் அழியணும், அப்பதான் புது செல்கள் உருவாகி உடம்பு சீரா இயங்கும். இது நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம
இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இயற்பியல் விதியும் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸின் 2ஆம் விதி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கும் முதுமைக்கும் என்ன சம்பந்தம்னு சரியா தெரியலையே. அந்த விதிப்படி பிரபஞ்சத்துல எந்த ஒரு அமைப்பும் காலப்போக்குல ஒழுங்கிலிருந்து சீர்குலைவை நோக்கியே நகரும். இத அறிவியலாளர்கள் காலத்தின் அம்பு அப்படின்னு சொல்றாங்க. காலத்தின் அம்பு கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கையில இருந்து ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். அந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுகள் தானாகவே மீண்டும் ஒட்டி பழையபடி ஒரு முழு டம்ளரா மாறுமா? கண்டிப்பா மாறாது. நாம ஒட்ட வச்சாலும் அது பழைய மாதிரி இருக்காது. இல்லையா? காலத்தை முன்னோக்கி மட்டும்தான் கொண்டு போக முடியும். அதே போலதான் முதுமையை பின்னோக்கி திருப்புவது அப்படிங்கிறதும் அறிவியலின்படி முற்றிலும் சாத்தியமற்ற ஒரு விஷயம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணம் எனக்கு. நான் இதை இப்படி யோசிச்சதே இல்ல. வயசாகிறது ஏதோ உடம்பு பண்ற தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, முதுமையே தடுக்க முடியாது, காலத்தின் அம்பை பின்னோக்கி திருப்ப முடியாது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனா இதுல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? முதுமை எல்லாருக்கும் பொதுவானதுன்னா ஏன் 60 வயசுல இருக்கிற ஒருத்தர் 40 வயசு இளைஞர் மாதிரி ரொம்ப துடிப்பாவும், இன்னொருத்தர் அதே 60 வயசுல 80 வயசு முதியவர் மாதிரி தளர்ந்தும் காணப்படுறாங்க? இந்த முரண்பாடு ஏன் வருது? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னோட நண்பர் ஒருத்தர் 25 வருஷங்களுக்கு அப்புறம் நடந்த தன்னோட ஸ்கூல் ரீயூனியனுக்கு போயிருந்தாரு. அங்க அவர் பார்த்த விஷயம் அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு. சில நண்பர்கள் ஸ்கூல்ல பார்த்தது போலவே இப்பவும் ரொம்ப இளமையா ஃபிட்டா இருந்தாங்க. ஆனா சில பேரை அடையாளமே காண முடியாத அளவுக்கு ரொம்ப முதிர்ச்சியா, உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி இருந்தாங்க. ஆமா, இது நான் எப்ப வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண அனுபவம் தான். 2 பேருக்கும் ஒரே வயசு தான். அப்போ இந்த கேலண்டர் வயதுக்கும் உடலோட வயதுக்கும் ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம் வருது? மிகச்சரியான கேள்வி. இங்கதான் மருத்துவம் நமக்கு ஒரு முக்கியமான கோட்பாட்டை அறிமுகப்படுத்துது. அதுக்கு பேரு கம்ப்ரெஷன் ஆஃப் மார்பிடிட்டி, அதாவது நோயற்ற காலத்தை நீட்டித்தல். நோயற்ற காலத்தை நீட்டித்தல்னா கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த கோட்பாட்டோட நோக்கம் என்ன தெரியுமா? மனித வாழ்நாள வெறும் எண்களா 100 வயசு வரைக்கும் நீட்டிக்கிறது கிடையாது. மாறாக, நாம வாழ்ற காலம் வரைக்கும், அது 80 வயசோ 85 வயசோ, அந்த இறுதி காலம் வரைக்கும் எந்த பெரிய நோயும் இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா வாழ்றது. அதாவது படுக்கையில விழாம ஆரோக்கியமா வாழ்றது. ஆமா, மரணத்திற்கு முந்தைய அந்த நோய்படும் காலத்தை மிக குறுகியதாக சுருக்குவதுதான் அதோட நோக்கம். காலண்டர் வயதுங்கிறது நீங்க பிறந்த தேதியிலிருந்து பேப்பர்ல கணக்கிடப்படுறது. ஆனா உடல் வயதுங்கிறது உங்க உறுப்புகளோட ஆரோக்கியம், உங்க மரபணுக்கள், முக்கியமா உங்களோட வாழ்க்கை முறை, இத பொறுத்து மாறுபடும். ஓ, இதை நான் இப்படி பார்க்கறேன். நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு அருமையான உதாரணம் ஞாபகம் வருது. விலை மதிப்பற்ற பழைய ஒயின், ரொம்ப வருஷமா நிக்கிற பழமையான மரங்கள், இல்லைன்னா நல்லா முதிர்ந்த சீஸ், இதையெல்லாம் நம்ம எவ்வளவு உயர்வா மதிக்கிறோம். கண்டிப்பா அதோட மதிப்பு அதிகம்தானே. ஆமா, அது வயதாக வயதாக அதோட மதிப்பும் சுவையும் தரமும் கூடிக்கிட்டே போகுது. அதே போல மனிதர்களுக்கும் முதுமைங்கிறது வெறும் உடல் தளர்வை மட்டுமா தருது, அது விலை மதிப்பற்ற ஞானத்தையும் ஆழமான வாழ்க்கை அனுபவத்தையும் ஒரு தெளிவான பார்வையும் தருது இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அது 100க்கு 100 உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த முதிர்ச்சியை கொண்டாடுறத விட்டுட்டு நாம ஏன் எப்பவுமே 20 வயசு பையன் மாதிரி இளமையாவே தெரியணும்னு முகத்துல கிரீம்களை பூசிக்கிட்டு போராடணும்? இத கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல வச்சு பாத்தீங்கன்னா, ஆன்டி ஏஜிங் கிரீம்கள், பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா முதுமைய மறைக்க போராடுறது இயற்கைய மறுதலிக்கும் ஒரு தேவையற்ற செயல்ங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஆமா, அது ஒரு வீணான முயற்சி மாதிரி தான் தெரியுது. இது சம்பந்தமா மக்கார்த்தர் ஃபவுண்டேஷன் ஒரு மிகப்பெரிய விரிவான ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல வெற்றிகரமா ஆரோக்கியமா முதுமைய அடைந்த ஆயிரக்கணக்கான முதியவர்களை பத்தி ரொம்ப ஆழமா ஆராய்ந்தாங்க. ஓ, அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்க? அவங்க எப்படி இவ்ளோ ஆரோக்கியமா இருக்காங்கன்னு பார்த்தப்போ அவங்க கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமா? எந்த ஒரு விசேஷமான டயட்டோ, விலை உயர்ந்த மருந்துகளோ, மேஜிக் மாத்திரைகளோ அவங்க நீண்ட ஆயுளுக்கு காரணமில்ல. அப்புறம் வேற என்ன காரணமா இருக்கும்? முழுவதும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறதும், மனிதர்களோடு ஆழமான சமூக தொடர்புல இருக்கிறதும் தான் ஆரோக்கியமான முதுமைக்கு மிக முக்கிய காரணம்னு அந்த ஆய்வு ஆணித்தரமா நிரூபிச்சது. இங்கதான் விஷயமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. நீங்க சொன்ன அந்த சமூக தொடர்பு, உடற்பயிற்சி, இத பத்தின அந்த குறிப்புகள்ல படிச்சப்போ ஒரு விஷயம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. அது என்ன விஷயம்? அதாவது ஒருத்தர் ரொம்ப ஒல்லியா இருக்காரு, ஆனா எந்த உடற்பயிற்சியும் செய்யாம சோம்பேறியா இருக்காருன்னு வச்சுப்போம். அவரை விட கொஞ்சம் உடல் எடை அதிகமா இருந்தாலும் தொடர்ந்து ஃபிட்டா உடற்பயிற்சி செய்யறவங்க முதுமையை மிக சிறப்பா எதிர்கொள்றாங்களாம். இது நிஜமா? ஆமா, நிச்சயமா. அப்போ வெறும் எடை குறைவா இருக்கிறது முக்கியம் இல்ல, உடற்பயிற்சி அவ்வளவு முக்கியமா? கண்டிப்பா.
ஒல்லியா இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உடற்பயிற்சியும் சரி, உணவு பழக்கமும் சரி, ரெண்டுமே ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. இத தொடர்ந்து அந்த நோயற்ற காலத்தை எப்படி நடைமுறையில நாம சாத்தியமாக்குறதுன்னு பாப்போம். ம் சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? மருத்துவர் வெயில் இதுக்காக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட், அதாவது அழற்சியை எதிர்க்கும் உணவு முறைய பரிந்துரைக்கிறாரு. இது ஏதோ உடல் எடையை குறைக்கிறதுக்காக யூடியூப்ல பார்த்து ஒரு மாசம் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுடுற தற்காலிக டயட் கிடையாது. அதாவது வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய ஒரு சீரான ஆரோக்கிய முறைன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா உடம்புல ஏற்படுற தேவையற்ற அழற்சி தான் ஆல்சைமர், மாரடைப்பு, மூட்டு வலி மாதிரியான அனைத்து வயது முதிர்வு நோய்களுக்கும் மூல காரணம்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், அழற்சி அல்லது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன? நமக்கு எங்கேயாவது அடிபட்ட வீங்குமே, செவந்து போகுமே, அந்த அழற்சியா? அதேதான், அது உடம்போட ஒரு பாதுகாப்பு முறை. ஆனா அது எப்படி அல்சரிமர், மாரடைப்பு மாதிரியான பெரிய நோய்களை உருவாக்குது? எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்னன்னு கொஞ்சம் விளக்கிச் சொல்ல முடியுமா? கண்டிப்பா, இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் ஒரு தியரிய நாம தெரிஞ்சுக்கணும். இந்த அழற்சிங்கிறது ஒரு இரட்டை முகவர் மாதிரி செயல்படுது. இரட்டை முகவர்னா டபுள் ஏஜென்ட் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன். நம்ம செல்களுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் செல்களுக்கான பேட்டரி அல்லது என்ஜின் மாதிரி. நாம் இளமையா இருக்கும்போது வெளியில இருந்து ஏதோ கிருமியோ தொற்றோ வந்தா இந்த அழற்சி ஒரு ஃபயர் என்ஜின் மாதிரி வேகமா வந்து அந்த கிருமிகளை அழிச்சு நம்மை காப்பாத்தும். ஓகே, அது நல்ல விஷயம் தானே. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, நாம வயதாக வயதாக நம்ம செல்லுல இருக்கிற அந்த என்ஜின் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிக்கும். பழைய கார் என்ஜின்ல இருந்து ஆயில் கசிற மாதிரி இந்த பழைய மைட்டோகாண்ட்ரியால இருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சில மூலக்கூறுகள் கசிய ஆரம்பிக்கும். ஓ, இன்ஜின் லீக் ஆகுற மாதிரி. அப்போ உடம்பு என்ன பண்ணும்? உடம்பு என்ன நினைச்சுக்கோம்னா, ஐயோ ஏதோ பெரிய தொற்று வந்துருச்சு, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்கும். உடனே அந்த பழைய என்ஜின் கசிவை சரி பண்றதுக்கு பதிலா தேவையே இல்லாம ஃபயர் என்ஜின், அதாவது அழற்சியை அனுப்பிடும். அடடா, தேவையில்லாத இடத்துல ஃபயர் என்ஜின் வந்துருச்சா? ஆமா, அங்க உண்மையில எந்த கிருமியும் இல்ல, எந்த நெருப்பும் இல்ல. ஆனா இந்த அழற்சி தொடர்ந்து அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். இப்படி தொடர்ச்சியா தேவையே இல்லாம நடக்கிற இந்த அழற்சி தான் கொஞ்ச நாள்ல நம்ம சொந்த உறுப்புகளையே கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும். அப்போ அந்த பாதிப்பு தான் இந்த நோய்களா மாறுதா? கரெக்ட். இதய நோய், மூளை பாதிப்பு மாதிரியான நோய்களை உருவாக்குறது இதுதான். அந்த தப்பான ஃபயர் அலாரத்தை ஆஃப் பண்றதுக்கு தான் அழற்சியை குறைக்கும் உணவுகளை, அதாவது பழங்கள், காய்கறிகள், ஒமேகா 3 அதிகமுள்ள மீன், முழு தானியங்கள், இதையெல்லாம் நாம சாப்பிடணும்னு சொல்றோம். பிரமாதமான விளக்கம். என்ஜின் லீக் ஆகிறது, தப்பான ஃபயர் அலாரம், இது ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்போ உணவோட வேலை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அடுத்து உடற்பயிற்சி. ஆமா, உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்துல 2 வகையான பயிற்சிகளை பத்தி அழுத்தி சொல்றாங்க. ஒன்னு ஏரோபிக் பயிற்சி, அதாவது வாக்கிங், ஜாகிங் மாதிரி இருதயம் மற்றும் நுரையீரலை பலப்படுத்துற பயிற்சி. இன்னொன்னு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எனப்படும் பளு தூக்கும் பயிற்சி. நிறைய பேர் வெயிட் ட்ரைனிங் வயசானவங்களுக்கு தேவையற்றதுன்னு நினைப்பாங்க. ஆமா, வயசான காலத்துல எதுக்கு வெயிட் லிஃப்டிங்னு நாம நினைக்கலாம். ஆனா எலும்புகளோட பலத்தையும் தசைகளோட அடர்த்தியையும் அதிகரிக்க இதுதான் மிகச் சிறந்த வழிங்கிறத ஆதாரங்கள் ஆணித்தரமா சொல்லுது. சரி, இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வருது. சொல்லுங்க. உணவு, உடற்பயிற்சி, இது ரெண்டும் உடம்புக்கான ஹார்ட்வேர் மாதிரி. ஒரு கார் நல்லா ஓடணும்னா அதுக்கு நல்ல பெட்ரோல் போட்டா மட்டும் பத்தாது. அந்த என்ஜினை எப்போ ஓய்வெடுக்க விடுறோம், அதை ஓட்டுற டிரைவர், அதாவது நம்ம மூளை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. இதான் அந்த கண்ணுக்கு தெரியாத தூண்கள், அதாவது தூக்கம், மன அழுத்தம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை. 100க்கு 100 உண்மை. நம்ம சமூகத்துல தூக்கத்தோட அவசியத்தை நாம பல நேரங்கள்ல ரொம்பவே குறைத்து மதிப்பிடுறோம். குறைவா தூங்குறத ஏதோ ஒரு சாதனை மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆமா, பிஸியா இருக்கிறது தான் பெருமைன்னு நினைக்கிறோம். இந்த புத்தகத்துல மருத்துவர் ரூபின் நேமன் என்பவர் விழித்திருக்கும் தூக்கம் அப்படின்னு ஒரு அழகான ஆழமான கான்செப்ட முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நைட்ல உங்களுக்கு நல்ல ஆழமான தூக்கம் வரணும்னா அது இருட்டுல நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. ஓஹோ, பின்ன பகல்ல நடக்கிற விஷயமா அது? ஆமா, நீங்க பகல்ல எவ்வளவு நேரம் வெளிச்சத்தை பாக்குறீங்க, அதாவது சூரிய ஒளியில எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அத பொறுத்து தான் உங்க இரவோட தூக்கம் எவ்வளோ ஆழமா இருக்கும்னு முடிவு செய்யப்படுது. அட,
இத கேட்கும்போது லாஸ் வேகஸ் சூதாட்ட விடுதிகள்ல அவங்க பண்ற ஒரு தந்திரம் எனக்கு ஞாபகம் வருது. அங்க போனீங்கன்னா அந்த கேசினோ உள்ள ஜன்னல்களே இருக்காது. சுவத்துல கடிகாரங்களும் இருக்காது. கீழ தரை விரிப்புல கூட ஒரே மாதிரி டிசைன் இருக்கும். ஆமா, அவங்க உங்கள குழப்பறதுக்காகவே அப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க. பகல் எது, இரவு எதுங்கிற வித்தியாசமே உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எந்நேரமும் பிரகாசமான விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால மனிதர்களோட மூளை குழம்பி தூக்கம் வர்ற நேரத்தை கூட மறந்துட்டு விடிய விடிய சூதாடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தற்போதைய வாழ்க்கை முறையும் ஒரு கேசினோ மாதிரி தானே மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப சரியான ஒப்பீடு இது. பகல்ல ஏசில இருட்டு ரூம்ல உட்காந்து வேலை பார்க்கறோம். நைட்ல படுக்கைக்கு போனாலும் கையில மொபைல் வெளிச்சம், முன்னாடி டிவி வெளிச்சம்னு இயற்கையான நம்ம உடலியல் கடிகாரத்தையே நம்ம சுத்தமா குழப்பிட்டோம். இரவில் வெளிச்சத்தை தவிர்ப்பதும் மற்றும் மாலை நேரத்திலே நமது சமூக தொடர்புகளை முடித்துக் கொள்வது எப்படி நம்ம உடலியல் கடிகாரத்தை சீராக்குதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. முற்காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இருட்டியவுடன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கதைகள் பேசி மனச அமைதிப்படுத்திட்டு சீக்கிரமே உறங்கச் செல்வாங்க. ஆமா, அப்போ கரண்ட் இல்ல, டிவி இல்ல. கரெக்ட், வெளிச்சமும் இல்ல. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? இரவுல தனிமையில படுத்துக்கிட்டு பிரகாசமான மொபைல் திரைகளை பார்த்து உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் படிச்சு மன அழுத்தத்தை ஏத்திக்கிறோம். நம்ம மூளையில பீனியல் சுரப்பி அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஓகே, அதோட வேலை என்ன? அதோட வேலை என்னன்னா, இருட்டான சூழல் வந்த உடனே தான் மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த தூக்க ஹார்மோனை அது சுரக்க ஆரம்பிக்கும். உங்க கண்ணுல ப்ளூ லைட் பட்டுட்டே இருந்தா மூளை என்ன நினைக்கும்னா, ஓ இன்னும் பகலாவே இருக்கு போலன்னு நினைச்சு அந்த ஹார்மோனை சுரக்காது. அதனால தான் இரவில் வெளிச்சத்தை தவிர்க்கணும்னு சொல்றோம். இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இது உடலியல் ரீதியான ஒரு மெக்கானிசம். ஆமா, அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தை கையாள ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு முறைய நம்ம பழகிக்கணும். அதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது மட்டும் ஐயோன்னு பதறி போய் மூச்சை இழுத்து விடுறது கிடையாது. அப்போ தினமும் பழகணுமா? ஆமா, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தியானமோ அல்லது மூச்சு பயிற்சியோ செஞ்சு முழு விழிப்புணர்வோட நம்ம மனச ஆசுவாசப்படுத்திக் கொள்ள பழகணும். இது உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை வெகுவா குறைக்கும். அருமை. இதோட சேர்த்து இந்த புத்தகம் பேசுற இன்னொரு முக்கியமான விஷயம் மனதின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் நகைச்சுவை உணர்வு. இது ரெண்டும் முதுமையை எதிர்கொள்ளும் மிகச்சிறந்த ஆயுதங்கள்னு சொல்றாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இது எப்படின்னா, நம்ம உடம்புல நல்ல நெகிழ்வுத்தன்மை இருந்தா நம்ம எதிர்பாராம கீழே விழும்போது எப்படி நம்ம எலும்பு முறிவதை தவிர்க்க முடியுமோ அதே போல நம்ம மனசுல நெகிழ்வுத்தன்மை இருந்தா முதுமையால் வர்ற சின்ன சின்ன இழப்புகளை ரொம்ப எளிதா கடந்து போகலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை இது. நேத்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்படாம இன்னைக்கு என்ன பண்ணலான்னு ஒரு நகைச்சுவை உணர்வோட அதை ஏத்துக்கலாம். என்ன ஒரு அற்புதமான பார்வை இது. சரியா சொன்னீங்க. இயற்கையோட சண்டையிடுறத விட்டுட்டு அந்த மாற்றங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே ஆரோக்கியமான முதுமைக்கான திறவுகோல். வயதாவத ஒரு பாரமா நினைக்காம அது ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு அனுபவ பெட்டகம்னு நினைக்கும்போது வாழ்க்கை இன்னும் அழகா மாறுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஆழமான தேடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனையை கொடுக்க நான் விரும்புறேன். உங்களோட எதிர்காலத்தை பத்தி சற்று அமைதியா யோசிச்சு பாருங்கள். நீங்க இயற்கையா நடக்கும் மாற்றங்களோட, அதாவது காலத்தின் அம்போட சண்டையிட்டு உங்க நேரத்தையும் பணத்தையும் வீணாக்க போறீங்களா? அப்படி செஞ்சா அது தோல்வியில தான் முடியும். ஆமா. இல்ல, இந்த நிமிஷத்திலிருந்தே உங்கள் உடலையும் மனதையும் சரியான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் மூலமா பக்குவப்படுத்தி முதுமையின் அந்த விலையுயர்ந்த ஞானத்தையும் அழகளையும் முழுமையா அனுபவிக்க தயாராக போகிறீர்களா? காலத்தின் அம்பை யாராலும் பின்னோக்கி திருப்ப முடியாது, அது இயற்கை விதி. ஆனா அந்த பயணத்தை எப்படி ஆரோக்கியமா சந்தோஷமா ரசிப்பது அப்படிங்கிற முடிவு உங்க கையில மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.